Hi friends, welcome to Lakshmi Max. 9 August 2026 RRB Group D Shift 3ல கேட்ட GK and Science question டிஸ்கஸ் பண்ண போறோம். அடுத்தடுத்த ஷிஃப்ட் போறவங்க உங்களுக்கு முந்தின ஷிஃப்ட் வரைக்கும் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ அந்த கொஸ்டின்ஸ் அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ் லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் அப்படி டைம் இல்லை அப்படின்னா கடைசி 3 மாசத்தோட கரண்ட் அஃபேரை நல்லா படிச்சுட்டு போங்க. ஏப்ரல் மே ஜூனோட கரண்ட் அஃபேரை தெளிவா படிச்சிருங்க. பெரும்பாலும் மே மந்தோட கரண்ட் அஃபேர்ல இருந்தா அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து கேக்குறாங்க. ப்ரீவியஸ் ஷிஃப்ட்ல என்ன கரண்ட் அஃபேர் கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ் படிச்சிட்டீங்கனாலே மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நீங்க அட்டன் பண்ணிடலாம். இந்த லாஸ்ட் 3 மந்த்ஸோட கரண்ட் அஃபேரை எங்க இருந்து படிக்கணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க CA PDF பிளஸ் டெஸ்ட் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட ஃபீஸ் வந்து 999. ஆனா குரூப் டி போற ஸ்டூடெண்ட் 199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் குரூப் டி CAன்னு மெசேஜ் பண்ணுங்க. இப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய ஷிஃப்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, முன்னாடி நடந்த ஷிஃப்ட்ல என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சேம் கொஸ்டின்ஸே உங்களுக்கு வந்து ரிப்பீட் ஆகுது. இந்த ஷிஃப்ட்டோட கொஸ்டின்ஸோட PDF எனக்கு வேணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் குரூப் டி ஷிஃப்ட்ன்னு மெசேஜ் பண்ணுங்க. ஷிஃப்ட் கொஸ்டின்ஸோட ஃபீஸ் வந்து 399. ஓகேவா? இன்னொரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா, இந்த மாச கடைசியில NTPC கிராஜுவேட், அண்டர் கிராஜுவேட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண போறாங்க. டிசம்பர்ல பாத்தீங்க அப்படின்னா குரூப் டிக்கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ண போறாங்க. இந்த வருஷம் பாத்தீங்கன்னா குரூப் டிக்கு 30,000 வேகன்சிஸ் இருக்கிறதா ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல இருந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி SSC MTS ஓட நோட்டிபிகேஷன், CHSL ஓட நோட்டிபிகேஷன் எல்லாமே கூடிய சீக்கிரத்துல உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. சோ இந்த எக்ஸாமுக்கான செலக்ஷன் பேட்சஸ் வந்து நம்ம ஆப்ல ஸ்டார்ட் பண்ணிருக்கிறதுனால எல்லா கோர்சஸ்க்குமே ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அந்த ஆஃபர் எஸ்டர்டேவே க்ளோஸ் ஆகிருச்சு. இன்னைக்கு 1 டே மட்டும் ஆஃபர் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் லைஃப் டைம் வேலிடிட்டினா 2500 பே பண்ண வேண்டாம். 1999 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். 1 இயர் வேலிடிட்டி அப்படின்னா 1499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. கரண்ட் அஃபேருக்கான PDF பிளஸ் டெஸ்ட் கோர்ஸுக்கு 1000 பே பண்ண வேண்டாம். 799 பே பண்ணுங்க. 1 இயர் வேலிடிட்டினா 499 மட்டும் கரண்ட் அஃபேருக்கு பே பண்ணா போதும். மேக்ஸ்லயும் ரீசனிங்லயும் வீக்கா இருக்கேங்கிற ஸ்டூடெண்ட் மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான A to Z சீரீஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட ஃபீஸ் வந்து 1199. இங்கிலீஷ்கான A to Z சீரீஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 599 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பருக்கு ஆல் இன் ஒன் அப்படின்னா ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர் அப்படின்னா ஐ வாண்ட் CAன்னு மெசேஜ் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ப்ரீவியஸ் ஷிஃப்ட்ல கேட்ட கொஸ்டின் தான் அப்படியே ரிப்பீட் ஆகிருக்கு. விச் ரிபப்ளிக் டே வாஸ் செலிப்ரேட்டட் இன் த இயர் 2026? 2026ஆம் ஆண்டில் எத்தனையாவது குடியரசு தினம் வந்து கொண்டாடப்பட்டது? ஸோ எத்தனையாவது அப்படின்னா 77th. ஓகேவா? 26 ஜனவரி 1950 தான் பாத்தீங்கன்னா நம்மளோட குடியரசு தின நாள். ஓகேவா? ஸோ இப்போ 2026ல நாம செலிப்ரேட் பண்ணது பாத்தீங்க அப்படின்னா 77வது குடியரசு தினம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. Who were the chief guest at the Republic Day 2026? மேபி அடுத்த ஷிஃப்ட்ல இந்த கொஸ்டின் கேட்கலாம். ஓகேவா? ஸோ ஆண்டோனியோ காஸ்டா, பிரசிடென்ட் ஆஃப் த யூரோப்பியன் கவுன்சில், அண்ட் உர்சுலா வான் டியர் லியன், பிரசிடென்ட் ஆஃப் த யூரோப்பியன் கமிஷன். இவங்க தான் பாத்தீங்கன்னா ரிபப்ளிக் டே 2026க்கு சீஃப் கெஸ்டா வந்திருந்தாங்க. 2026ஆம் ஆண்டின் குடியரசு தின விழாவில் முதன்மை விருந்தினர்களாக பங்கேற்றவர்கள் யார் அப்படின்னா ஆண்டோனியோ கோஸ்டா, ஐரோப்பிய கவுன்சிலோட தலைவர் மற்றும் ஐரோப்பிய ஆணைய தலைவர் உர்சுலா வாண்டேர் லேயன். அடுத்த ஷிஃப்ட்ல இந்த கொஸ்டின் கன்ஃபார்மா கேட்பாங்க. ஓகே, a book is kept at the center of the table. If it is moved to the corner of the table, what will be the effect on its potential energy? ஒரு புத்தகம் வந்து ஒரு மேசையின் மையத்தில் வைக்கப்பட்டுள்ளது. ஒரு மேசையோட மையத்துல, இதுதான் ஒரு மேஜை. இந்த மேஜையோட மையத்துல பாத்தீங்கன்னா ஒரு புக் வந்து வச்சிருக்கோம். சோ அந்த மேசையின் மூலைக்கு அந்த புத்தகத்தை வந்து நகர்த்துறோம் அப்படின்னா அதன் நிலையாற்றலில் ஏற்படும் விளைவு என்ன? சோ நிலையாற்றல் என்ன ஆகும்? மாறாம அப்படியே இருக்கும். அதோட நிலையாற்றல் வந்து என்னவா இருக்கும்? மாறாம இருக்கும். நிலையாற்றல் வந்து எதை பொறுத்து மாறும்? ஹைட்ட பொறுத்து மாறும். நாம வந்து அதை எப்படி நகர்த்துறோம்? ஹரிசாண்டலா தானே இப்படி நகட்டுறோம். ஓகேவா? சோ நிலையாற்றல்னா இப்ப ஹைட்ட பொறுத்து தான் அந்த நிலையாற்றல்ல மாற்றம் ஏற்படும். அப்ப இங்க ஹைட்ட எதுவுமே பண்ணல. அதனால இது வந்து அன்சேஞ்ச்டு. ஓகேவா? பொட்டன்ஷியல் எனர்ஜி ரிமைன் அன்சேஞ்ச்டு. பொட்டன்ஷியல் எனர்ஜினா mgh தெரியும். இது எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும்னா ஹைட்டை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கும். பொட்டன்ஷியல் எனர்ஜி டிபெண்ட்ஸ் ஆன் ஹைட் ஃப்ரம் த கிரவுண்ட், நாட் ஹரிசாண்டல் பொசிஷன். ஓகே, சின்ஸ் த புக் ரிமைன்ஸ் ஆன் த சேம் டேபிள், இட்ஸ் ஹைட் டஸ் நாட் சேஞ்ச். அதனால நிலையாற்றல் வந்து அப்படியே தான் இருக்கும். அதே டேபிள்ல தான் இருக்கு. அதோட உயரம் வந்து மாற போறது கிடையாது. ஓகேவா? What is the minimum age record for senior citizens to avail of the special health coverage under the Ayushman Bharat PMJAY scheme? ஆயுஷ்மன் பாரத் PMJAY திட்டத்தின் கீழ்
சிறப்பு சுகாதார காப்பீட்டை பெற மூத்த குடிமக்களுக்கான குறைந்தபட்ச வயது என்ன? சோ எவ்வளவு வயசு அப்படின்னா ஒண்ணு 70 வயசு இல்லைன்னா அதுக்கு மேல இருக்கணும். ஓகே. As per 2024 expansion of Ayushman Bharat PMJAY, all senior citizens aged 70 years or above are eligible for free health coverage rupees 5 lakh per year. ஓகேவா? அவங்களோட இன்கம் பொறுத்து. Which assembly constituency did CM of Assam, Dr. Himanta Biswa Sarma, win the election? அஸ்ஸாமின் இவர் வந்து எந்த தொகுதியில வெற்றி பெற்றார்? எந்த தொகுதியில நின்னாரு? ஓகேவா? அஸ்ஸாமின் முதலமைச்சர் ஹைமந்தா பிஸ்வா சர்மா எந்த சட்டமன்ற தொகுதியில் இருந்து தேர்தலில் வெற்றி பெற்றார்? எந்த தொகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜலுக்பரி. ஓகேவா? ஜலுக்பாரி அப்படிங்கிறது ஆப்ஷன் பி. இதுதான் அவரோட சட்டமன்ற தொகுதி. ஹைமந்தா பிஸ்வா சர்மா represents the Jalukbari Assembly constituency in Assam. He has been winning from Jalukbari since 2001. Okay. After the 2026 election, Himanta Biswa Sarma took oath as the CM of Assam. எத்தனையாவது சீஃப் மினிஸ்டர்னு கேட்டிருக்காங்க. எத்தனாவது அப்படின்னா 16வது முதலமைச்சர். How many total seats went to the polls in the 2026 assembly election of Assam? ஓகேவா? அஸ்ஸாம்ல மொத்தம் எத்தனை தொகுதிகள் இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 126 சீட்டு. 2026 அஸ்ஸாம் சட்டமன்ற தேர்தலில் மொத்தம் எத்தனை இடங்களுக்கு வாக்குப்பதிவு நடைபெற்றது அப்படின்னா 126 இடங்களுக்கு. ஓகே. இப்போ பார்ட்டி வைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா யாரு வின் பண்ணிருக்காங்கங்கிறத இது பண்ணிரலாம். ஓகே. பிஜேபி பாத்தீங்க அப்படின்னா அதுல 82 சீட் வந்து வின் பண்ணிருக்காங்க. அதே இது இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் பாத்தீங்கன்னா 19. அதுக்கப்புறம் அஸ்ஸாம் கன பரிஷித் வந்து 10 இடங்கள். அடுத்து போடோலாந்து மக்கள் முன்னணி வந்து 10 இடங்கள். ஓகே. ஆல் இந்தியா யுனைடெட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட் வந்து 2 சீட்ஸ். ஓகேவா? இவ்ளோ இன்டெப்தா உங்களுக்கு வந்து கேட்க மாட்டாங்க. மேபி இவர் எவ்வளவு வின் பண்ணிருக்காருன்னு கேட்கலாம். இவர் வந்து பிஜேபி. ஓகேவா? இவர் வந்து பாத்தீங்கன்னா 82 இடங்கள் வந்து வின் பண்ணிருக்காரு. ஓகே. Where was the 9th Elite Women's National Boxing Championship held in January 2026? ஜனவரி 2026ல 9வது எலைட் பெண்கள் தேசிய குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் வந்து எங்க நடந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. நொய்டா, உத்தரப்பிரதேஷ். 9th Elite Women's National Boxing Championship வந்து நொய்டா, உத்தரப்பிரதேசத்துல வந்து நடந்திருக்கு. ஓகேவா? Which team or unit won the overall team championship in the 9th Elite Women's National Boxing Championship? யார் வின் பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்தியன் ரயில்வேஸ் விமென்ஸ் பாக்ஸிங் டீம். ஓகேவா? இந்திய ரயில்வே மகளிர் குத்துச்சண்டை அணிதான் வின் பண்ணிருக்காங்க. வென் இஸ் வேர்ல்டு கன்சியூமர் ரைட்ஸ் டே? நிறைய வாட்டி நம்ம பார்த்திருக்கோம். நம்ம சிஏ கோர்ஸ்லயும் டிஸ்கஸ் பண்ணதுதான். ஓகேவா? ஏன்னா இம்பார்ட்டன்ட் டேஸ் எல்லாமே நீங்க மொத்தமா எடுத்து படிக்கிறதை விட அந்த கரண்ட் அஃபேர் படிக்கும் போது அந்த நாள்ல முக்கியமான டேயா இருந்தா அப்படி படிச்சீங்கன்னா ஈஸியா இருக்கும். உலக நுகர்வோர் உரிமை தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா 15 மார்ச். வேர்ல்டு கன்சியூமர் ரைட்ஸ் டே வந்து 15 மார்ச். நேஷனல் கன்சியூமர் ரைட்ஸ் டே வந்து எப்போ செலிப்ரேட் பண்றோம்? வேர்ல்டு கன்சியூமர் ரைட்ஸ் டே வந்து 15 மார்ச். அதே நேஷனல் கன்சியூமர் ரைட்ஸ் டே, அதாவது இந்தியாவில் ஒவ்வொரு வருஷமும் பாத்தீங்கன்னா கன்சியூமர் ரைட்ஸ் டே வந்து எப்போ செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேஷனல், ஓகே, தேசிய நுகர்வோர் உரிமைகள் தினம் வந்து 24 டிசம்பர். வேர்ல்டு வந்து 15 மார்ச், நேஷனல் வந்து 24 டிசம்பர். Who was awarded the comeback of the year? இந்த கொஸ்டின் வந்து நான் சொன்னேன். நமக்கு ப்ரீவியஸ் ஷிப்ட்ல வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா லாரியஸ் வேர்ல்டு ஸ்போர்ட்ஸ் மேன் ஆஃப் த இயர் அவார்டும் கேட்டிருந்தாங்க. ஒரு ஷிப்ட்ல உமன் ஆஃப் த இயர் அவார்டும் கேட்டிருந்தாங்க. அது போக ரிலேட்டட் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணும்போது நான் சொல்லியிருந்தேன் அடுத்த ஷிப்ட்ல வந்து கம்பேக் ஆஃப் த இயர் அவார்டு வந்து கேட்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இந்த ஷிப்ட்ல கேட்டிருக்காங்க. 2026 லாரியஸ் வேர்ல்டு ஸ்போர்ட்ஸ் அவார்ட்ஸ்ல வந்து கம்பேக் ஆஃப் த இயர் அவார்டு யாருக்கு வழங்கப்பட்டது? யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோரி மெகில்ராய். Northern Ireland famous professional golfer Rory Mulroy was awarded comeback of the year at the Laureus World Sports Award 2026. ஓகேவா? Laureus World Sports Man of the Year Award வந்து யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா கரோலஸ் ஆல்கரஸுக்கு வழங்கப்பட்டது. அதே மாதிரி விமன் சைட்ல பார்த்தோம், பெண்களுக்கான இதுல பார்த்தோம் அப்படின்னா அரியனா சபலெங்காவுக்கு வழங்கப்பட்டது. இதுல கம்பேக் ஆஃப் த இயர் அவார்டு யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா கோல்ஃப் வீரர் ரோரி மெகில்ராய்க்கு வந்து வழங்கப்பட்டது. ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. Who has been honored with the prestigious Lifetime Achievement Award at the Laureus World Sports Award 2026? Laureus World Sports Awardல லைஃப் டைம் வாழ்நாள் சாதனையாளர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா நதியா கொமனசி. ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. What is the main aim of the UP Health Tech Conclave 1.0 held in January 2026? ஜனவரி 2026ல நடந்த யூபி ஹெல்த் டெக் கான்க்ளேவ் இதோட முக்கியமான நோக்கம் என்ன? இதோட நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா
மெட்டெக், பார்மா மற்றும் சுகாதார கண்டுபிடிப்புகளுக்கான உலகளாவிய மையமாக யூபியை நிலைநிறுத்துவது. டு பொசிஷன் யூபி as a global hub for medtech, pharma and healthcare innovation. For whom has the government of India's Asmita initiative has been primarily launched? இந்திய அரசின் அஸ்மிதா திட்டம் யாருக்காக தொடங்கப்பட்டது? சோ யாருக்காக தொடங்கப்பட்டது அப்படின்னா பெண் விளையாட்டு வீரர்களுக்காக தொடங்கப்பட்டது. For women athletes. Okay, அடுத்த question. What percentage did the union budget retain the vertical tax devolution share for states from the central divisible pool for the 26 to 31 period as recommended by the 16th Finance Commission? 16வது நிதி ஆணையத்தின் பரிந்துரையின்படி 2026 to 31 காலகட்டத்துக்கு மத்திய பங்கிடக்கூடிய இதிலிருந்து மாநிலங்களுக்கு செங்குத்து வரி பரிமாற்ற பங்கை பட்ஜெட் வந்து எவ்வளவு சதவீதமா வந்து தக்க வச்சிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. சோ எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 41%. As per 16th Finance Commission recommendation, union budget retained 41% vertical tax devolution share for the states from the central divisible pool. Okay. In February 2026, Supreme Court directed the center to constitute a special tribunal to resolve the water sharing dispute of which river? பிப்ரவரி 2026ல உச்சநீதிமன்றம் மத்திய அரசை எந்த நதியின் நீர் பங்கீட்டு சர்ச்சையை தீர்க்க சிறப்பு தீர்ப்பாயம் அமைக்க உத்தரவிட்டது. இந்த கொஸ்டினும் நம்ம CAPDF கோர்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணதான். எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்ணையாறு ரிவர். ஓகே. In February 2026, Supreme Court directed the center to constitute a special tribunal to resolve the water sharing dispute between Tamil Nadu and Karnataka and Andhra Pradesh regarding the Pennayaru river. ஓகேவா? சோ தென்பெண்ணையாறு ஓகே அந்த இதோட டிஸ்பியூட்டுக்காக. ஓகே. இந்த கொஸ்டின் நம்ம CAPDFலயும் டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின் தான். ப்ரீவியஸா உள்ள ஷிஃப்ட் அதாவது ஆகஸ்ட் 3 இல்லனா 4 இந்த 2 தேதிகள்ல ஏதோ ஒரு ஷிஃப்ட்ல ப்ரீவியஸா அந்த கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. Under which trade agreement that came into effect in October 2025 will 1 million jobs be generated in India? அக்டோபர் 2025 அமலுக்கு வந்த எந்த வர்த்தக ஒப்பந்தத்தின் கீழ் இந்தியாவில் 1 மில்லியன் வேலைகள் உருவாக்கப்பட்டுள்ளது? சோ எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா EFTA TEPA. இந்தியா EFTA வர்த்தகம் மற்றும் பொருளாதார கூட்டாண்மை ஒப்பந்தம். சோ டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் வந்து இதுல கொடுத்திருக்கேன் பாத்துக்கோங்க. இந்தியா EFTA வர்த்தக மற்றும் பொருளாதார கூட்டாண்மை ஒப்பந்தம் 1 அக்டோபர் 2025 இருந்து அமலுக்கு வந்தது. இதுல பாத்தீங்கன்னா அடுத்த 15 ஆண்டுகள்ல இந்தியாவில் $100 பில்லியன் முதலீடு வரும். இதனால் 10 லட்சம் நேரடி வேலை வாய்ப்புகள் வந்து உருவாகும்னு சொல்லியிருக்காங்க. Where was the 43rd session of the UNESCO General Conference held? யுனெஸ்கோ பொது மாநாட்டின் 43வது அமர்வு எங்கு நடைபெற்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா உஸ்பெகிஸ்தான், சமர்கண்ட் உஸ்பெகிஸ்தான்ல நடந்திருக்கு. Which institution releases the Fiscal Health Index evaluating the budgetary performance and financial sustainability of various states in India? இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களின் பட்ஜெட் செயல்திறன் மற்றும் நிதி நிலைத்தன்மையை மதிப்பிடும் Fiscal Health Indexை எந்த நிறுவனம் வெளியிடுகிறது? யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிதி ஆயோக். இந்த Fiscal Health Index ரிப்போர்ட்டை வந்து ரிலீஸ் பண்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிதி ஆயோக் வந்து ரிலீஸ் பண்றாங்க. ஓகே. Which state ranked at the top among the Fiscal Health Index released by நிதி ஆயோக்? நிதி ஆயோக் வெளியிட்ட இந்த Fiscal Health Index அறிக்கைப்படி யாரு டாப்ல இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒடிஷா. நிதிநிலை நல்வாழ்வு குறியீடு வெளியிடுறது யாருன்னா நிதி ஆயோக் வந்து வெளியிடுறாங்க. இதுல டாப்ல இருக்கக்கூடிய மாநிலம் எது அப்படின்னா ஒடிஷா. How many main pillars have been used for evaluation under the Fiscal Health Index? எதை வச்சு இந்த ரேங்க் எல்லாம் இது பண்றாங்க அப்படின்னா quality of expenditure, revenue mobilization, fiscal prudence, debt index and debt sustainability. Okay, இப்போ according to the Fiscal Health Index 2026 report, which state stood at the bottom among major states due to high non-development expenditure and fiscal stress? So இதுல பாட்டம்ல இருக்கிற ஸ்டேட் வந்து எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பஞ்சாப். அடுத்த கொஸ்டின். So இந்த கொஸ்டின் நிறைய டைம் பிசிக்ஸ்ல நம்ம பார்த்த கொஸ்டின் தான். ஓகேவா? when a moving car is suddenly stopped by applying brakes, what happened to its kinetic energy? ஒரு கார் வந்து போய்கிட்டே இருக்கு, திடீர்னு சடன் பிரேக் போட்டு நிப்பாட்டும் போது அதோட இயக்க ஆற்றல்ல என்ன நடக்குது? ஸோ கார் வந்து ஸ்பீடா போயிட்டே இருக்கு, திடீர்னு சடன் பிரேக் போடுறோம் அப்படின்னா என்ன ஆகும்? கார் வந்து நிற்கும், அப்படிதானே? ஸோ அப்படி சடன் பிரேக் போடும்போது அது வரைக்கும் இயக்கத்துல இருந்த அந்த கார் அதுக்கு ஒரு வேகம், ஒரு திசை வேகம் வந்து இருந்திருக்கும். அந்த திசை வேகம் வந்து என்ன ஆகிரும்? 0 ஆகிரும். அப்போ நம்ம சடன் பிரேக் போடும்போது என்ன ஆகும்? அப்படி டயர் வந்து தரையில உரசிட்டே போயிட்டு ஒரு மாதிரி ஒரு சவுண்ட் கேட்கும் பாத்தீங்களா?
தரையில அப்படி உரசிக்கிட்டே போகும். அப்போ வந்து என்ன இருக்கும்? ஒரு சவுண்ட் வரும் அதுல. அப்படிதானே? சோ அப்ப அதுல ஒரு சவுண்ட் வரும். அப்ப இந்த கைனடிக் எனர்ஜி அங்க வந்து என்னதான் மாறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹீட் எனர்ஜியாவும் மாறும். ஓகேவா? சோ அதுவரைக்கும் அந்த கைனடிக் எனர்ஜி வந்து ஸ்பீடா போய்க்கிட்டே இருக்கு. திடீர்னு சடன் பிரேக் போட்டதுமே அங்க திசை வேகம், அங்க ஸ்பீடு வந்து என்ன ஆகிறது? கம்மி ஆகிறது. ஓகே. திசை வேகம். ஓகே. ஸ்பீட வந்து கம்மி பண்ணிரும். ஸ்பீடு வந்து 0 ஆயிருது. சடன் பிரேக் போட்டதும். அப்ப அங்க என்ன ஆகும் அப்படின்னா, கைனடிக் எனர்ஜி வந்து ஹீட் எனர்ஜி, தெர்மல் எனர்ஜிய உருவாக்கும். அப்ப அந்த கார் வந்து அப்படியே அந்த தரையில உரசிட்டு போயிட்டு, அதுல என்ன வரும்? க்ரீச் ஒரு சவுண்ட் கேட்கும் பாத்தீங்களா? ஓகே. சோ அதான் நடக்கும். இது நம்ம டே டு டே லைஃப்ல நடக்கிறது தானே. கைனடிக் எனர்ஜி இஸ் டெஸ்ட்ராய்ட்ன்னு சொல்லியிருக்காங்க. இல்ல. கைனடிக் எனர்ஜி இஸ் கன்வெர்ட்டட் இன்டூ பொட்டன்ஷியல் எனர்ஜி. அடுத்து இல்ல. இதுல கைனடிக் எனர்ஜி இஸ் கன்வெர்ட்டட் இன்டூ மெயின்லி இன்டூ ஹீட் அண்ட் சவுண்ட் எனர்ஜி. நீங்க சடன் பிரேக் போடும்போது பாருங்க, அதுல ஒரு சவுண்ட் கேட்கும். அப்படி வேகமா போய்க்கிட்டே இருக்கும்போது, டக்குன்னு சடன் பிரேக் போட்டோம்னா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு ஒரு சவுண்ட் வரும் பாத்தீங்களா? ஓகே. அப்ப ஆப்ஷன் சி தான் கரெக்ட். When brakes are applied, kinetic energy of the moving car is converted into heat energy due to friction and some sound energy. Energy is neither created nor destroyed. It only transforms. பிரேக் போடும்போது பாத்தீங்கன்னா, நகரும் காரின் இயக்க ஆற்றல் வந்து உராய்வின் காரணமாக வெப்ப ஆற்றலாகவும், சிறிதளவு ஒளி ஆற்றலாகவும் மாற்றப்படுகிறது. ஒலி மீன்ஸ் சவுண்ட். ஓகே. சோ இந்த ஒலி கிடையாது. இந்த ஒலி. ஓகேவா? சோ இந்த ஒலினா லைட். Why are saturated hydrocarbons less reactive than unsaturated hydrocarbon? நிறைவுற்ற ஹைட்ரோகார்பன்கள் நிறைவுறாத ஹைட்ரோகார்பனை விட ஏன் குறைவாக வினைபுரிகின்றனன்னு கேட்டிருக்காங்க. சோ நிறைவுற்ற ஹைட்ரோகார்பன்களில் நிலையான ஒற்றை சிக்மா பிணைப்புகள் மட்டுமே இருக்கு. இதுதான் இதுக்கு காரணம். அடுத்த கொஸ்டின். If an object is starts from rest, the distance will it travel in 5 seconds with a uniform acceleration of 2 meter per second square. ஒரு பொருள் ஓய்வு நிலையிலிருந்து தொடங்கி 2 மீட்டர் per second square சீரான முடுக்கத்துடன் 5 வினாடிகளில் எவ்வளவு தூரம் வந்து பயணிக்கும்னு கேட்டிருக்காங்க. அப்ப நமக்கு என்னெல்லாம் இருக்கு? ஓய்வு நிலையிலிருந்து தொடங்கி எவ்வளோ முடுக்கத்துல போகுது? முடுக்கம் வந்து A equal to m மீட்டர் 2 மீட்டர் per second square. ஓகேவா? சோ 2 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் இது முடுக்கம். அதுக்கப்புறம் எவ்வளோ டைம் எடுத்துக்கிறாங்க? 5 வினாடிகள். எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து பயணம் பண்ணுங்கிறத கண்டுபிடிக்கணும். நாம வந்து இயக்கத்துக்கான சமன்பாடுகள் வந்து படிச்சிருக்கோம். அப்படிதானே? S equal to ut plus half at ஸ்கொயர். இது இயக்கத்திற்கான முதல் சமன்பாடு. இதுல வந்து பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பொருள் வந்து எதுல இருக்கும்? ஓய்வு நிலையில வந்து இருக்கும். ஓகேவா? சோ அப்ப u வந்து ஃபர்ஸ்ட் ஓய்வு நிலையில இருக்கிறதுனால அதோட திசைவேகம் இனிஷியல் திசைவேகம் வந்து என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். இப்ப இடப்பெயர்ச்சி தான் கண்டுபிடிக்கணும். அப்ப s equal to u into t. u வந்து 0, t வந்து 0 into anything 0 தான். போட்டாலும் ஒண்ணுதான், போட்டாலும் ஒண்ணுதான். பிளஸ் half into at ஸ்கொயர். a வந்து 2, t ஸ்கொயர் வந்து எத்தனை? 5. 5 ஸ்கொயர். அப்போ ஆன்சர் என்ன வரும்? s equal to இது 0 ஆகிரும். half into 2 into 5 5 25. So 2 2 கேன்சல் ஆகிரும். சோ அப்ப ஆன்சர் என்ன வரும்? 25 மீட்டர். அப்ப அது எவ்வளவு இடப்பெயர்ச்சி ஆகிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 25 மீட்டர். 25 மீட்டர்ங்கிறது ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின். A current of 0.5 ampere is drawn by a filament for 5 minutes. What is the amount of electric charge that flows through the circuit? ஒரு இழையின் வழியாக 0.5 ஆம்பியர் மின்னோட்டம். மின்னோட்டம் வந்து எவ்வளவு? 0.5 ஆம்பியர். எவ்வளவு டைம் வந்து போகுது அப்படின்னா 5 மினிட்ஸ் வந்து போகுது. அப்ப அந்த மின்சுற்றின் வழியாக செல்லும் மின்னூட்டத்தின் அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே. இங்க டைம் வந்து நமக்கு மினிட்ஸ்ல குடுத்திருக்காங்களா? இத வந்து செகண்ட்ஸா மாத்திக்கலாம். நமக்கு என்ன தெரியும்? Q ஈக்குவல் டு மின்னூட்டம் ஈக்குவல் டு கரண்ட் இன்டு டைம்ன்னு தெரியும். மின்னூட்டம் ஈக்குவல் டு I இன்டு Tன்னு தெரியும். அப்ப I ஈக்குவல் டு 0.5ன்னு போட்டுறலாம். இன்டு ஐயோட வேல்யூ 0.5 போட்டாச்சு. டைம் வந்து 5 மினிட்ஸ்ன்னு இருக்கு. இத செகண்ட்ஸா மாத்தணும்னா 60ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா ஒரு நிமிஷத்துக்கு 60 செகண்ட். அப்போ 5 இன்டு 16 போட்டுறலாம். இப்போ இந்த புள்ளியையும் இந்த 0வையும் கட் பண்ணி விட்டுறலாம். 6 5 30, 30 இன்டு 5. சோ அப்ப என்ன வரும்? 150 கூலும் அப்படின்னு கிடைக்கும். கூலும். ஓகேவா? சோ கூலாம்னு கொடுத்திருக்காங்களா? சோ கூலும் மின்னூட்டத்தின் அலகு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கூலும். ஓகேவா? So 150 C. C means coulomb. ஓகேவா? So 150 coulomb. What is the main product obtained when ethyl alcohol is heated at 170 degrees Celsius? That is 443 Kelvin in the presence of sulfuric acid. சல்பியூரிக் அமிலம் வந்து சல்பியூரிக் அமிலத்தோட முன்னிலையில எத்தில் ஆல்கஹாலை நம்ம சூடு பண்றோம். அப்படி சூடு பண்ணும்போது என்ன விளைபொருள் வந்து கிடைக்கும்? இதான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்ப சல்பியூரிக் அமிலம் இருக்கு. யாரு முன்னிலையில எத்தில் ஆல்கஹால் இருக்கு. எத்தில் ஆல்கஹாலை வந்து யாரோட முன்னிலையில நாம வந்து சூடு பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சல்பியூரிக் அமிலம்.
அப்ப இந்த எத்தில் ஆல்கஹால H2SO4 முன்னிலையில நாம வந்து சூடாக்குறோம். சல்பியூரிக் அமிலத்தோட முன்னிலையில சூடாக்குறோம் அப்படின்னா, என்ன ஆகும் அப்படின்னா, இதுல வந்து நீர் நீக்கம் ஏற்படும். ஓகேவா? சோ இது வந்து ஒரு நீர் நீக்க வினை. இந்த எத்தில் ஆல்கஹால்ல இருக்கக்கூடிய நீர் மட்டும் அப்படியே வெளிய போகும் ஃபர்ஸ்ட்டு. அப்ப அந்த நீர் வெளிய போகும்போது H2O வெளிய போயிருது. இதுல இருந்து H2O வெளிய போயிருச்சுன்னா, இங்க ஒரு H இருக்கு, இங்க ஒரு O இருக்கு. அப்ப H2O தான் நீர். அப்ப இதுல இருந்து இன்னொரு Hம் போயிருச்சுன்னா, நீர் வந்து வெளிய போயிரும். அது போக மிச்சம் இருக்கிறது என்னது? C2H4 வந்து மிச்சம் இருக்கும். இத தான் நாம என்ன சொல்லுவோம் அப்டின்னா, ஈத்தீன் அப்டின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்ப நமக்கு என்ன கிடைக்கும் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஈத்தீன் வந்து கிடைக்கும். ஓகே. C2H5OHங்கிறது எத்தில் ஆல்கஹால். இத வெப்பப்படுத்துறோம். யாருக்கு முன்னாடினா H2SO4 முன்னாடி. அப்ப இந்த H2SO4 என்ன பண்ணும் அப்டின்னா, இந்த எத்தில் ஆல்கஹால்ல இருக்கக்கூடிய நீர் மூலக்கூறுகள் நீர எல்லாத்தையும் தனியா நீக்கிரும். பிரிச்சு எடுத்துரும். அப்போனா நீர் வெளிய போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க. HO இங்க ஒரு Hம் போயிருச்சுன்னா, H2O வந்து போயிரும். அப்ப மிச்சம் இருக்கிறது C2H4 தான். C2H4ங்கிறது ஈத்தீன். ஓகேவா? நமக்கு கிடைக்கிறது வந்து ஈத்தீன். ஓகேவா? சோ ஈத்தீன் தானே? ஓகே. அதோட நேம் வந்து ஈத்தீன். கரெக்ட். ஓகே. சோ 170 டிகிரி செல்சியஸ்ல எத்தில் ஆல்கஹால் வந்து டீஹைட்ரேஷன் அதாவது நீர் நீக்கம். அதுக்கு பேரு தான் டீஹைட்ரேஷன். ஓகே. H2SO4 முன்னிலையில டீஹைட்ரேஷன் வந்து நடக்கும். நீர் எல்லாமே நீக்கப்படும். அப்படி நீக்கப்படும்போது நமக்கு C2H4 ஈத்தீன் வந்து கிடைக்கும். அவ்வளவுதான். According to Union Budget 25 to 26, what amount of annual income is completely tax-free under the new tax regime? யூனியன் பட்ஜெட் 2025 to 26 படி புதிய வரி முறையின் கீழ் ஆண்டு வருமானம் எவ்வளவு வரை முழுமையாக வரி கிடையாது. எவ்வளவு சம்பாதிச்சோம் அப்படின்னா வரி கிடையாது அப்படின்னு பாத்தீங்கன்னா 12 லட்சம் ரூபாய். ஓகேவா? வருஷத்துக்கு 12 லட்சம் ரூபாய் அப்படின்னா வரி கிடையாது. ஓகேவா? So 12 lakh per annum is completely tax free for salaried individuals with a standard deduction of 75,000 income up to 12 lakh 75,000 is tax free. ஓகேவா? So 12 லட்சம் வரைக்கும் பாத்தீங்கன்னா டாக்ஸ் கிடையாது. ஓகேவா? Which component is primarily responsible for the process of biological magnification? உயிரியல் பெருக்கமாக்கல் செயல்முறைக்கு எந்த கூறு காரணமாக உள்ளது? ஓகேவா? சோ எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் biodegradable chemicals like DDT and heavy metals. உயிரியல் பெருக்கமாக்கல் DDT பூச்சிக்கொல்லிகள் மற்றும் கன உலோகங்கள் போன்ற சிதைக்க முடியாத ரசாயனங்களால் ஏற்படுகிறது. இந்த பொருட்கள் வந்து சிதைவடையாது. உணவு சங்கிலியின் ஒவ்வொரு ஊட்ட நிலையிலையும் இது வந்து வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? அது இப்போ புல் இருக்கும். அதுல இருக்கக்கூடிய அந்த ரசாயனம் எல்லாமே அத சாப்பிடக்கூடிய அந்த கிராஸ் ஹோப்பர் ஓகேவா? அந்த விட்டி பூச்சியா அதுக்கு போகும். அத சாப்பிட அதுகிட்ட இருக்கக்கூடிய அந்த பூச்சிக்கொல்லி எல்லாமே ரசாயனங்கள் எல்லாமே அத சாப்பிடக்கூடிய தவளை கிட்ட போவும். ஓகேவா? சோ தவளை கிட்ட போவும். திருப்பி தவளை உடம்புல இருக்கக்கூடிய பூச்சிக்கொல்லி எல்லாமே அத சாப்பிடக்கூடிய பாம்பா இருக்கட்டும், இல்லன்னா கழுகா இருக்கட்டும், அதோட உடம்புக்கு போகும். ஓகேவா? அப்போ ஃபைனலா பாத்தீங்கன்னா, அந்த உணவு சங்கிலியில பாத்தீங்கன்னா, அந்த அந்த இதோட அளவு வந்து என்ன ஆயிட்டே இருக்கும்? அதிகரிச்சுட்டே இருக்கும். அந்த ரசாயனங்களோட அளவு வந்து. Which of the following represents the correct and natural sequence of trophic levels in an ecosystem? சுற்றுச்சூழல் அமைப்பில் ஊட்டநிலைகளின் சரியான மற்றும் இயற்கையான வரிசை எது? சோ டீர் வந்து அதாவது இது எப்படி போட்டிருக்காங்கன்னு பாருங்க. டீர்னா மானு. மான வந்து புல்லு சாப்பிடுதுன்னு போட்டிருக்காங்க. அப்படியா? இல்ல. மான் தான் புல்ல சாப்பிடும். அப்படிதானே? சோ இதுல வந்து கிராஸ் இருக்கு. கிராஸ் வந்து புல்லு. அந்த புல்ல வந்து மான் சாப்பிடும். மான வந்து எது சாப்பிடும்? புலி வந்து சாப்பிடும். அப்ப இதுதான் கரெக்ட். ஓகேவா? இங்க லயன் இருக்கு. சோ லயன வந்து டீர் சாப்பிடுங்கிற மாரி போட்டிருக்காங்க. இல்ல. சோ இங்க கிராஸ வந்து லயன் சாப்பிடும்னு சொல்லியிருக்காங்க. இல்ல. புல்ல வந்து சிங்கம் சாப்பிடாது இல்லையா? சோ அப்போ எனக்கு இந்த ஆப்ஷன் பி இந்த உணவு சங்கிலி தான் இந்த இதுதான் கரெக்ட். ஓகேவா? சோ இந்த மாரி தானே போகும். புல் இருக்கும். அந்த புல்ல வந்து ஒரு மான் சாப்பிடும். அந்த மான வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சிங்கம் வந்து வேட்டையாடும். ஓகேவா? சோ அந்த மாரி போகும். ஓகே. When a metal carbonate reacts with an acid, consider the following statement. ஒரு உலோக கார்பனேட் வந்து ஒரு அமிலத்துடன் வினைபுரியும் போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. கார்பன் டை ஆக்சைடு வந்து உருவாகும்னு சொல்லியிருக்காங்க. கார்பன் டை ஆக்சைடு இஸ் ப்ரொடியூஸ்டு. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மெட்டல் கார்பனேட் இஸ் பேசிக் அண்ட் ரியாக்ட்ஸ் வித் ஆசிட்ஸ் டு நியூட்ரலைஸ் அண்ட் மேக் சால்ட் H2O. ஓகேவா? உலோக கார்பனேட் வந்து காரத்தன்மை கொண்டது. அது அமிலத்துடன் என்ன ஆகும்? நடுநிலையாக்கல் வினைபுரிந்து உப்பு மற்றும் நீரு அதுக்கப்புறம் CO2 குடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்ட் தான். மெட்டல் கார்பனேட் வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு அமிலம். சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா, எது கூட வினைபுரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெட்டல் கார்பனேட் இஸ் எ பேசிக் மெட்டல் கார்பனேட் வந்து ஒரு காரம். இந்த காரம் வந்து ஒரு அமிலத்து கூட வினைபுரியும் போது அங்க நடுநிலையாக்கல் வினை உருவாகுது. அதனால நீரும் உப்பும் கிடைக்கி, அது போக கார்பன் டை ஆக்சைடு வாயுவும்
வெளியேறுகிறது. அப்ப 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான். ஓகே, ஆப்ஷன் சி தான் கரெக்ட். மெட்டல் கார்பனேட் வந்து ஆசிட் கூட வினைபுரியும் போது உங்களுக்கு சால்ட் பிளஸ் வாட்டர் வந்து கிடைக்கும். நடுநிலையாக்கல் வந்து நடக்கும். அது போக உங்களுக்கு என்ன உருவாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா CO2வும் வந்து உருவாகும். ஓகேவா? So CO2 is produced and it's a neutralization reaction. அதனால 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட்னு சொல்லியிருக்காங்க. How are less reactive metals such as mercury and copper extracted from their ores? பாதரசம் மற்றும் தாமிரம் போன்ற குறைவாக வினைபுரியும் உலோகங்கள் அவற்றின் தாதுக்களில் இருந்து எவ்வாறு பிரித்தெடுக்கப்படுகின்றன? எப்படி பிரித்தெடுக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா by the reduction process. ஓகேவா? வெப்பப்படுத்தி அதுக்கப்புறம் ஒடுக்குதல் முறையால். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த ஹியூமன் எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம் which structure is the kidney connected to the urinary bladder? ஓகேவா? அதாவது மனித வெளியேற்ற அமைப்பில் சிறுநீரகம் சிறுநீர் பையுடன் எந்த கட்டமைப்பால் இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ எந்த கட்டமைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறுநீர் குழல் மூலமாக. ஓகேவா? According to the new Cartesian sign convention for spherical mirrors, which sign is used for the object distance placed in front of the mirror? புதிய கார்டீசியன் குறி மரபின்படி கோள ஆடிகளுக்கு ஆடிக்கு முன் வைக்கப்பட்ட பொருள் தூரத்திற்கு எந்த குறி பயன்படுத்தப்படுகிறது? சோ நெகட்டிவ். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். What was the positive environmental impact of the சங்கம் periods திணை classification and traditional sacred groves? சங்ககால திணை வகைப்பாடு மற்றும் பாரம்பரிய புனித காடுகள் சுற்றுச்சூழலில் என்ன நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தின? சோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சுற்றுச்சூழல் சமநிலையை பராமரித்தன. அதுக்கப்புறம் உள்ளூர் பல்லுயிர் பெருக்கத்தையும் இது வந்து பாதுகாத்தது. They maintain ecological balance and conserved local. Distance time graph of a body moving at uniform speed is always. சீரான வேகத்தில் நகரும் ஒரு பொருளின் தூரம் நேர வரைபடம் எப்போதும் டேஸ் ஆக இருக்கும். சோ எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைனா இருக்கும். ஒரு நேர்கோடா இருக்கும். Under the National Green Hydrogen Mission, how many companies have been awarded green hydrogen production capacity by the Ministry of New and Renewable Energy? தேசிய பசுமை ஹைட்ரஜன் திட்டத்தின் கீழ் புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகத்தால் பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தி திறன் எத்தனை நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா 18 நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. Which statement is correct regarding plant and animal tissue? தாவர மற்றும் விலங்கு திசுக்கள் பற்றிய கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ எது சரியானது அப்படின்னு பாத்தீங்கன்னா animal tissue uses more energy than plant tissue. ஓகேவா? சோ விலங்கு திசு வந்து தாவர திசுவை விட அதிக ஆற்றலை பயன்படுத்துகிறது. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். சோ எந்த ஆற்றலும் தேவையில்லைன்னு சொல்ல முடியாது. தாவர திசுக்களுக்கும் ஆற்றல் தேவை. ரெண்டுக்குமே ஒரே அளவு ஆற்றல் வந்து பயன்படுத்தல. சோ விலங்குகள் வந்து அதிகமாவும் தாவர திசுக்கள் வந்து கம்மியாவும் பயன்படுத்துறாங்க. Which statement is correct regarding the plant and animal tissues? சேம் கொஸ்டின் தான் வந்திருக்கு. சோ அடுத்த கொஸ்டின். What is the primary function of the alveoli located at the terminal ends of bronchi and bronchioles in the ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்? மூச்சுக்குழாய் மற்றும் மூச்சுக்குழல்களின் கடைசி முனைகளில் உள்ள நுரையீரல் காற்று பைகளோட முக்கியமான வேலை என்ன? சோ இதோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆல்வியோலி வந்து காற்றுல இருக்கக்கூடிய ஆக்சிஜனை வந்து உறிஞ்சி எடுக்க வேண்டியது. அதுக்கப்புறம் ரத்தத்துல இருக்கக்கூடிய அந்த கார்பன் டை ஆக்சைடு எல்லாத்தையும் வெளியே தள்ளுறது. ஓகேவா? நல்ல காத்த உள்ள எடுக்கணும். நல்ல காத்துங்கிறது ஆக்சிஜன். ஓகேவா? தேவையில்லாத கார்பன் டை ஆக்சைடை வெளியே தள்ளுறது. ஓகேவா? So they absorb oxygen from the air and release carbon dioxide from the blood. காற்றிலிருந்து ஆக்சிஜனை எடுத்துட்டு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை என்ன பண்ணுது? ரத்தத்துல இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை வெளியே தள்ளுறது தான் இதோட முக்கியமான வேலை. Alveoli are tiny air sacs with the thin walls and rich blood supply. Gas exchange happens. O2 from air diffuses into blood and CO2 from blood diffuses out into alveoli to be exhausted. அதாவது நுரையீரல்ல காற்று பைகள் வந்து மெல்லிய சுவர்களையும் அதிக இரத்த வளங்களையும் கொண்ட ஒரு சின்ன பை மாதிரி இருக்கும். ஓகேவா? சோ இங்க வந்து வாயு பரிமாற்றம் வந்து நடக்கும். வாயு பரிமாற்றம்னா என்ன அர்த்தம்னா வெளியே இருக்கக்கூடிய நல்ல காத்த உள்ள எடுத்துட்டு உள்ள ரத்தத்துல இருக்கக்கூடிய தேவையில்லாத கார்பன் டை ஆக்சைடை வந்து என்ன பண்றது? வெளியே தள்ளுறது. An element has a mass number 31, atomic number வந்து 15. What is the number 16% in this atom? ஒரு தனிமத்தோட நிறை எண் வந்து 31. ஓகேவா? நிறை எண் வந்து 31, அணு எண் வந்து 15. அப்படின்னா 16ங்கிறது எதை குறிக்கும்? சோ 16 வந்து எதை குறிக்கும்? அப்ப அதுல இருக்கக்கூடிய நியூட்ரான்களின் எண்ணிக்கை வந்து என்னவா இருக்கும்? நிறை எண் மைனஸ் அணு எண் தான் என்னது? நியூட்ரான்களின் எண்ணிக்கை. ஈஸி தான்.
ஓகேவா? ஸோ நியூட்ரான்ஸ்ங்கிறது ஆப்ஷன் பி. நமக்கு தெரியும் மாஸ் நம்பர் ஈக்குவல் டு புரோட்டான் பிளஸ் நியூட்ரான். ஓகேவா? ஸோ நிறை எண் அப்படிங்கிறது என்னது? புரோட்டான் மற்றும் நியூட்ரான்களின் கூட்டுத்தொகைக்கு சமம். அட்டாமிக் நம்பர் வந்து எதுக்கு ஈக்குவல்? புரோட்டான்களின் எண்ணிக்கைக்கு ஈக்குவல். அப்ப நியூட்ரான்ஸ்ங்கிறது உங்களுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மாஸ் நம்பர் மைனஸ் அட்டாமிக் நம்பர். அப்ப 16ங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா நியூட்ரான்களின் எண்ணிக்கை. How is the electrical resistance of a conducting wire related to its cross sectional area? ஒரு கடத்தி கம்பியின் மின்தடை அதன் குறுக்குவெட்டு பரப்பளவுடன் எவ்வாறு தொடர்புடையது? ஸோ இப்போ R ஈக்குவல் டு ரோ எல் பை ஏ. ஓகேவா? ஸோ அதோட ஏரியாவுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர் விகிதத்தில் இருக்கும். ஸோ டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல்னு சொல்லியிருக்காங்க. இங்க வந்து இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் எதிர் விகிதம்னு சொல்லியிருக்காங்க. கரெக்ட். ஓகேவா? ஸோ அப்போ R ஈக்குவல் டு ரோ எல் பை ஏ. ரோங்கிறது ரெசிஸ்டிவிட்டி, எல்ங்கிறது லென்த், ஏ வந்து கிராஸ் செக்ஷனல் ஏரியா. வாட் இஸ் த கரெக்ட் கெமிக்கல் ஃபார்முலா ஆஃப் அலுமினியம் சல்ஃபேட்? ஓகேவா? அலுமினியம் சல்ஃபேட்டோட வேதியியல் வாய்ப்பாடு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ Al2SO4 ட்வைஸ் 3 இதுதான் என்னதுன்னா அலுமினியம் சல்ஃபேட்டோட என்னது வேதியியல் வாய்ப்பாடு. ஏன்னா அலுமினியத்தோட இணைதிறன் பாத்தீங்கன்னா 3 வரும். ஸோ அந்த 3 இங்க போட்டுடலாம். சல்ஃபேட்டோடது 2 வரும். ஓகே. ஸோ AlSO4ன்னு எழுதிக்கலாம். இதோட இணைதிறன் பாத்தீங்கன்னா 3. அதனால இதை 3ன்னு போட்டுடலாம். இதோட இணைதிறன் வந்து 2. அதனால Al2SO4 3 இதுதான் கரெக்ட். ஓகேவா? அதுதான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே. ஓகே. ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா ஷிஃப்ட் 3ல கேட்ட கொஸ்டின்ஸ். அடுத்த வீடியோல 10 ஆகஸ்ட் இன்னைக்கு நடந்த ஆர்ஆர்பி குரூப் டியோட சயின்ஸ் அண்ட் ஜிகே கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அடுத்தடுத்த ஷிஃப்ட் போறவங்க நான் திருப்பியும் சொல்றேன். கரெக்டா முந்தின ஷிஃப்ட்டோட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் படிச்சிருங்க. அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ் எல்லாமே படிச்சிருங்க. இதே பேட்டர்ன்ல தான் கொஸ்டின்ஸ் வருது. மேக்ஸ்லாம் பாத்தீங்கன்னா அதே மாடல் தான். நம்பர் மட்டும் தான் அப்படியே சேஞ்ச் பண்ணி அடுத்தடுத்த ஷிஃப்ட்ல கேக்குறாங்க. இந்த இதுல பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஷிஃப்ட்டோட கொஸ்டின் இப்பெல்லாம் 3 to 4 கொஸ்டின் வரைக்கும் அப்படியே ரிப்பீட் ஆகுது. அதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின் படிச்சீங்கன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து அட்டெண்ட் பண்ணிரலாம். கிளாஸோட ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லிட்டேன். எனக்கு குரூப் டியோட ஷிஃப்ட் கொஸ்டின் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு ஐ வாண்ட் குரூப் டி ஷிஃப்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. அதே மாதிரி கரண்ட் அஃபேருக்கு கடைசி 4 மாசத்தோட கரண்ட் அஃபேர் படிச்சுக்கோங்க. இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் குரூப் டி சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. இன்னொரு இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல வரக்கூடிய என்டிபிசி கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட்டுக்கான செலக்ஷன் பேட்ச், அதே மாதிரி நீ வரக்கூடிய குரூப் டி எஸ்எஸ்சி எம்டிஎஸ் எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல்லுக்கான பேட்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருந்ததுனால எல்லா கோர்சஸ்க்குமே ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அந்த ஆஃபர் எஸ்டர்டேவே க்ளோஸ் ஆகிருச்சு. இன்னைக்கு 1 டே மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு ஆல் இன் ஒன்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1999 பே பண்ணீங்கன்னா லைஃப் டைம் வேலிடிட்டியில ஜாயின் பண்ணிக்கலாம். 1 இயர் வேலிடிட்டினா 1499. கரண்ட் அஃபேர்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 799 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. 1 இயர் வேலிடிட்டியில கரண்ட் அஃபேர் அப்படின்னா 499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான A to Z சீரீஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1199. இங்கிலீஷ்ல வீக்கா இருக்க ஸ்டூடெண்ட் 599 பே பண்ணி இங்கிலீஷ் கோர்ஸ்லயும் ஜாயின் பண்ணிக்கலாம். எந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணாலும் இந்த நம்பருக்கே வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. ஸோ அடுத்த ஷிஃப்ட் போற ஸ்டூடெண்ட் உங்களோட இ-கால் லெட்டரை பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட் அவுட் போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஆதார் கார்டோட ஒரிஜினல் எடுத்துட்டு போங்க. 2 போட்டோ எடுத்துட்டு போங்க. கேர்ள்ஸ் கையில மருதாணி வச்சிருந்தீங்கன்னா அதை ரிமூவ் பண்ணிருங்க. எக்ஸாம் ஹாலுக்கு சீக்கிரமா போங்க. பாசிட்டிவா இருங்க. கண்டிப்பா உங்களால முடியும். ப்ரீவியஸ் ஷிஃப்ட்டை ரிவிஷன் பண்ணிட்டு போங்க. வேற எதுவும் டவுட் இருக்கு கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ.